ஆனா அமித்ஷா விஜய்க்கும் லைட்டா கொக்கி போட்டு அறிவிப்போங்கிற வெளிப்படையாவே நானே டெய்லி கூப்பிடுறாரு சார். அது நடக்குமா, இவர் போவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக கூப்பிட்டு போனாலும் போறா, அவர் கொஞ்சம் ஃபேஸ் சேவிங் இருக்குமே தவிர பிஜேபி கூப்பிட்டு அவர் போவாரா விஜய்? போக மாட்டாரு. ஒரு இந்த சுற்றுப்பயணத்தை அறிவிக்க போறாராம். 10 ஊர் போறதுக்குள்ள 10 இடத்துல கல்லெறிஞ்சிருவாங்க. அப்புறம் அவருடைய ரசிகர்களே ரசிக்க மாட்டாங்க. என்ன பேசுறது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்குன்றாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்படின்னா இந்த இதை முதல்ல குறைக்கணும். கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரிங்கிறதெல்லாம் முதல்ல வார்த்தையை குறைச்சிட்டு அப்புறம் போகணும் பிஜேபி கிட்ட. இங்கிட்டு ஒரு பக்கம் கொள்கை எதிரிப்பார், அப்புறம் அமித்ஷா கூப்பிட்டாரு ஓடோடி போறாருன்னா அது என்ன? அப்ப 10-11 தானே விஜய்க்கு மரியாதை. அது கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி பாஜக திராவிட எதிர்ப்பாளர்கள், பெரியார் எதிர்ப்பாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள் விஜயை விரும்புற மாதிரி கூப்பிடுறது, திருமா விஜய் கூட்டணி வரணுங்கிற மாதிரி ஒரு ஒரு அலைன்ஸ். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் விஜய் கிட்ட ஏதோ ஒரு வாக்கு வங்கி இருக்க போகுதுன்ற அந்த ஒரு அரசியல் சுயநல கணக்கு தான். வேற எந்த கணக்கு கிடையாது. பெரிய கொள்கைவாதியா விஜய்? யாருக்குமே கொள்கை இல்லாத போது அவருக்கு மட்டும் இருக்கணும் என்ன? தேர்தல் அரசியல்ல அவர் தான் நான் கொள்கைவாதின்னு சொல்றாரு பெரியார். நான் சொல்றேன், தேர்தல் அரசியல்ல திமுகவே கொள்கையை பாக்குறது இல்ல. அப்படி பார்த்துருந்தா பிஜேபி சேர்ந்திருக்க மாட்டாங்க. வியாக்கியானம் 1000 பேசலாம். சி சுப்பிரமணியம் சொல்லிட்டாரு, கலைஞர் இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காருன்னு. அந்த மந்திரி பதவிக்கு தான் போனாங்க. அதெல்லாம் சும்மா பம்மாத்து வார்த்தைகள். மக்களுக்கு அது புரியாது அல்ல. தேர்தல் அரசியல் வந்துட்டா எந்த கட்சிக்கும் கொள்கை கிடையாது. விஜய் கிட்ட மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.